ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட் கம்யூனிட்டி. இந்த வீட்டில் வந்து ப்ரோட்டோடைப் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டோடைப் 1 வந்து ஆல்ரெடி படிச்சு நம்ம அந்த சீரீஸில் தான் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் இந்த கேமிங் யூனிவர்ஸ்லேயே இந்த பார்ட் 1 பார்ட் 2 தான் பெஸ்ட்டான கேம்ன்றா அது இந்த கேம் தான் சொல்வேன். உங்களுக்கு பார்ட் 1 பிடிச்சுன்னா பார்ட் 2 கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்புறமா இந்த இதோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனதோட ஹீரோவாக இருந்தார்ல நம்ம அலெக்ஸ் மைரான், அவர் தான் இதோட வில்லனாகவே நடிச்சிருப்பார். அப்புறமா இதில் பயங்கரமாக ஒரு மாசான ஒரு வில்லனை காமிச்சிருப்பாங்க. அவரோட ஸ்டோரியெலாம் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அப்புறமா இதோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஹீரோ தான், ஆன்டி ஹீரோலாம் கிடையாது. அவர் பேர் வந்து ஜேம்ஸ் ஹெல்லர். இந்த ஜேம்ஸ் ஹெல்லர்ன்றவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, இவரோட ஒய்ஃபு அப்புறமா இவரோட பொண்ணு, இவங்க 2 பேருமே அந்த அட்டாக்ல நடந்திருப்பாங்க. அதாவது செகண்ட் பிரேக் டவுனில் செத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் எங்கே நடந்துச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அலெக்ஸ் வந்து நான் செத்தால் பரவாயில்ல நீங்களும் சேர்ந்து அவங்களான்னு சொல்லி அந்த வைரஸ் பாட்டில் கீழே போட்டிருப்பார்ல, அதே மாதிரி தான் இந்த வாட்டி செகண்ட் இதில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பரவி இருக்கும். அதுதான் இந்த செகண்ட் பிரேக் டவுன் மாதிரி இருந்திருக்கும். அந்த வழியில் வந்து இவங்க ஒய்ஃபு பொண்ணு 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. அந்த சோகத்தில் இவர் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன நினைப்பாருன்னா, நம்மளோட அலெக்ஸ் மைரான் தான் இதுக்கெல்லாம் காரணம், அதனால் அவரை தான் கொல்லணும் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு பிளாக் வாட்சஸோட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி தான். இதுக்கு எல்லா காரணம் அந்த அலெக்ஸ் மைரான் நினச்சிக்கிட்டு அவரை கொல்லலான்றதுக்காக பயங்கர வெறியோடு சுற்றிட்டு இருப்பார். ஏன்னா அவர்னால அவர் ஒய்ஃப் அண்ட் டாட்டர் எல்லாமே சாகுறாங்கல்ல, அந்த சோகத்தில் இவர் தனியாக தான் இருந்திருப்பார். பயங்கர கோபமாக இருந்திருப்பாருங்க. இதெல்லாம் இருக்க நம்ம அலெக்ஸ் மைரான் வந்து அவங்கக்கிட்டலாம் நல்லா வாழாடிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி நிறையா சோல்ஜர்ஸ்லாம் உருவாக்கிட்டு இருந்திருப்பார். அவருக்காகவே கொஞ்சம் வயசுலையும் பரப்புற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த மொத்த சிட்டியவே 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்னா க்ரீன் ஜோன், ரெட் ஜோன், எல்லோ ஜோன்னு. அந்த ரெட் ஜோனில் வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆனவங்க, எல்லோ ஜோனில் வந்து கொஞ்சம் அந்த பிளாக் வாட்சஸில் இருக்கிறவங்க, க்ரீன் ஜோன் வந்து இந்த அஃபெக்ட் ஆகாத பீப்புள். இப்போ ரெட் ஜோன் காமிக்கிறாங்க. நம்ம அலெக்ஸ் மைரான் வந்து பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போகிற வழியிலே அந்த ஹெலிகாப்டர் வந்து கீழே விழுந்து வெடிச்சிடுது. பயங்கர பிளாஸ்ட் ஆனவுடனே அவர் வந்து ஐயோ என்னாச்சுன்னு நம்ம டீம்மேட்ஸ்லாம் செத்துருப்பாங்க. இவர் மட்டும் தான் உயிரோடு இருந்திருப்பாங்க. அவர் டீம்மேட்ஸ்லாம் கீழே வந்ததில் செத்துருப்பார். அப்போ வந்து மேலே பார்க்கும்போது நம்மளோட அலெக்ஸ் மைரான் அவர் போகிற பார்த்தோடனே நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை ரொம்ப நாளாக கொல்லணும்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்லி இவர் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். நம்ம அலெக்ஸ் மைரான் என்ன தான் ஓவர் பவர்டாக இருந்தாலும் டக்குன்னு போட்டு பழந்திருப்பார். என்ன தான் இருந்தாலும் இவர் கொஞ்சம் அடியை போட்டுட்டு போக தான் செய்கிறாரு. அப்புறமா நீ பயங்கர டேலண்டடாக இருக்கியாடா தம்பி, உன்னை சும்மா விட்ட வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி இவரோட 10% பவர் ஆனதை வந்து இவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஏன்னா இவர்கிட்ட கொடுத்ததுல பவரில் வந்து என்ன ஆயிருக்கும்னா, நம்மளோட அலெக்ஸ் மைரானாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் அவரோட டிஎன்ஏ இருந்திருக்கும். அதனால் அந்த பவரோட அந்தளவுக்கு ஒத்து போய்க்கும். அவர் அந்த இடத்துல மயங்கிருப்பார்ல, அதுக்கப்புறமா இந்த டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பயங்கர ரிசர்ச் பண்ணுவாங்க. அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரை கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறமா இவர் ரிசர்ச் பண்ணுறது இவருக்கு தெரிஞ்சோடனே பயங்கர கடுப்பாகி என்னையோட வச்சு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாகி எந்திரிப்பார். அப்புறமா இவன் வந்து ஒரு அடுத்த அலெக்ஸ் மைரான்ற மாதிரி தான், இன்னொரு மைரானை எங்களால் தாங்கிக்க முடியாது, அதாவது இவர் தான் அலெக்ஸ் அடுத்தது மாதிரி, அவர் மாதிரி தான் இவரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் உயிரோட ஒரு டேஞ்சர்னு சொல்லி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இவர் வந்து அவர் பவரை கொஞ்சமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகிருப்பார். வெளில வந்து பார்த்தா நம்ம அலெக்ஸ் மைரான் வந்திருப்பார். இவன் கடுப்பாகி இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் தப்பான விஷயங்கள், நான் உண்மையை சொல்கிறேன்னு கேளு. இந்த பிளாக் வாட்சஸும் ஜென் டைப்புன்றவங்க தான், இவங்க 2 பேர் தான் சேர்ந்து தான் இந்த வைரஸ் உருவாக்குனாங்க. அவங்க தான் அதை பரப்ப நினைக்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்க தான் பார்க்குறேன், ஏன்னா நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உனக்கு ஏன் பவர் கொடுத்தேன்னா நீ வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து தடுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப அப்படின்றனால தான் பவர் கொடுத்தேன். நீ என்னென்னா பயந்து ஓடிட்டுருக்க, இந்த மாதிரி நீ பயந்து ஓடாத அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஒரு அட்வைஸை போடுவார். அப்போ வந்து இவர் அந்த அவனை கொண்டு இவனோட மெர்ஜ் பண்ண, அதாவது அதை கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுவார். நம்ம அலெக்ஸ் மைரான் வந்து இவரோட மெர்ஜ் பண்ண அப்போ வந்து இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வர்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம அலெக்ஸ் மைரான் வந்து அந்த இடத்த விட்டுட்டு எப்படியோ அவனுக்கு புரிய வச்சதுப்பா அப்படின்ற மாதிரி, நீ தான் அடுத்து எல்லாமே பிளான் பண்ணணும், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். அவரும் அந்த காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சரி ரெடியாக இருப்பார். அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபாதருங்க, சர்ச்சோட ஃபாதர். அவர் என்ன தான் ஃபாதராக இருந்தாலும் அவரோட ஹேக்கர் மாதிரி தான். அவர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, நம்ம அலெக்ஸ் மைரான் சொன்னார்ல அதுதான் சொல்லியிருப்பார். நம்ம அலெக்ஸ் மைரான் வந்து பார்க்குறதுக்கு காப்பாற்றுற மாதிரி தான் தெரியுறாரு, இவங்க அந்த பிளாக் வாட்சஸும் ஹைடெக்கும் தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது, நானுமே அலெக்ஸ் மைரானோட ஆள் தான், அவன் பக்கம் தான் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்குமே கொஞ்சம் நம்பிக்கை தோன்ற மாதிரி இருக்குது. அப்படியே இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா,
நம்ம ஃபாதர் வந்து சாதாரண ஃபாதர் இல்லை, ஹேக்கிங் தெரிஞ்சவர். அதுவும் எல்லா வகையான ஹேக்கிங்கும் தெரிஞ்ச ஒரு ஃபாதர் மாதிரி தெரியுது. அவர் வந்தவுடனே இந்த பிளாக் நெட் டெர்மினேட்டர்ன்றவரை வந்து ஹேக் பண்ணி என்ன தெரிஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் மேலே ரூக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து நீ தேடி போய் அவனை பிடிச்சின்னா அவனை கொண்டீங்கன்னா ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுமே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூக்ஸ்ன்றவனை கொல்ல போவான். அவனும் போய் அவனை கொல்ற நிலைமைக்கு போகும்போது பார்த்தா தான் அவனுக்கு வந்து இவனுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியும் போது, நீ உயிரோடய இருந்துக்குப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவான். அப்படியே வந்து இவனை கொல்ல நினச்ச சயின்டிஸ்ட் இருந்தாலும் இவனை டெஸ்ட் பண்ண நினச்ச சயின்டிஸ்ட் அவன்கிட்ட போய் நீ ஏன்டா என்னை டெஸ்ட் பண்ண நினச்ச அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து வந்தோடனே சந்தோஷப்படுற மாதிரி நடிப்பான். நான் வந்து உனக்காக தான் நான் இவ்வளோதும் பண்ணேன், நான் வந்து இந்த பிளாக் வாட்சஸில் உனக்காக இந்த இடத்துல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுவான். அப்புறமா இவன் சில உண்மைகளும் சொல்லுவாங்க. அது என்னென்னா, இவன் வந்து இதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஒரு சூப்பர் சோல்ஜர் வந்து இந்த வைரஸ் வச்சு உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் வந்து இவனை நீ கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அந்த இடத்துக்கு போவான். பார்த்தா அங்கே ஒரு ஆம்புஷ் நடந்துருங்க. ஆம்புஷ் நடந்த உடனே அவனுக்கு ஒரு கால் வரும். என்னடா அதுன்னு பார்க்கும்போது ஒரு கால் வரும். அப்போ தான் அந்த சயின்டிஸ்ட் கால் பண்ணி, நானே உன்னை கொல்ல நினச்சேன், நீ என்ன கொல்ல நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் வந்து பயங்கர கடுப்பாகி அவனை கொல்லலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனான். டக்குன்னு ஒரு கிக்கு விடுவான் பாருங்கள், ப்ரூஸ்லி ஸ்டைலில் ஒரு கிக்கு விடுவாங்க. அந்த சயின்டிஸ்ட் தான் இதை விட்டான்னு சொன்னால் எவனாலே நம்ப முடியாது. அப்படியே ப்ரூஸ்லி ஸ்டைலில் விடுவான். அதை விட்ட உடனே தான் பார்த்தா அவனுக்கும் கொஞ்சம் பவர் வந்திருக்குங்க, சூப்பர் பவர் வந்திருக்கும். பார்த்தா இவனை மாதிரியே அவனும் அஃபெக்ட் ஆகிருக்கான் போல இருக்குது நம்ம அலெக்ஸ் மைரோனால். அவனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியலதா, இருந்தாலுமே அவன் பவரை யூஸ் பண்ணி அடி பொழந்து எடுத்துருவான்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம அலெக்ஸ் மைரானே இவனை பற்றி சொல்லிட்டு போயிருக்கான். எப்படியும் இவங்ககிட்டேருந்து நழுவி நம்ம அலெக்ஸ் மைரானே நேரில் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி போய் பார்த்து, ஏன்னா நீ இப்படி பண்ண உடனே, ஆமாப்பா நானுமே இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம அப்போ தானே இந்த மொத்தத்தையும் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த வைரஸு அதை எப்போ அழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதை அழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி முதுகில் தட்டிட்டு போவான். அப்போ வந்து இவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து குறையும். அப்போ வந்து இவன் அந்த வைரஸ் ஏற்றதான் பார்க்குறானோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை வரும். ஏன்னா அதை பெருசாக கண்டக்ட் எடுத்துருக்க மாட்டான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டான லூயிஸ் கிட்டேருந்து ஒரு கால் வரும். அப்படி என்னென்னு போய் பார்த்தா, இந்த செகண்ட் பிரேக் ஆஃப் நடந்திருக்கும்ல, அது எங்கே நடந்துச்சுன்னு அந்த கேமரா வச்சு பார்த்தா தான் தெரியுது. நம்ம அலெக்ஸ் மைரான் தான் அந்த வைரஸையே மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருப்பான். இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வருங்க. எந்த அளவுக்குனா, இந்த வைரஸ்னால தானே அவன் ஒய்ஃபெல்லாம் செத்துருப்பான், இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் தெரிஞ்ச உடனே அவனோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்கா, இவனை வந்து நீ தேடி போனேன்னா உனக்கு இவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அலெக்ஸ் மைரானை பற்றி அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை தேடி போக பார்த்தா இவளுமே அவனால் அஃபெக்ட் ஆகியிருக்கா போல இருக்குது. ஏன்னா இவன் வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுற மாதிரி தான் நம்ம அலெக்ஸ் மைரானும் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவளோட பவரில் இவனும் இருக்கிறதுனால இவன் ட்ராக் பண்ணுற மாதிரி இவனால் எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இவனை மட்டும் பண்ண முடியாது. உன்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது, உன்னோட எபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, அதனால் நீ என்னை கொன்றாத, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக அந்த ஹெல்ப்பாக பண்ணுறேன், ஆனால் என்னை நம்பு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இவன் அந்த சயின்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு மாதிரி துரோகம் பண்ணியிருப்பான்ல, அதனால நம்ம ஹெல்லர் வந்து ஒரு மாதிரி பயப்படுவார். அப்போ வந்து நீ என்னை ஏதாச்சும் துரோகம் நீ பண்ணன்னு நினச்சாலே நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி முறைச்சி சொல்லிட்டு போவார். அப்போ நம்ம லூயிஸ் வந்து இன்னொரு க்ளூ தருவான். அது என்னென்னா, இந்த பிளாக் லைட்லாம் இருக்குல்ல அந்த வைரஸ் பேர், அதை அழிக்கிறதுக்காக ஒயிட் லைட்டுன்னு ஏதோ க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் பிளாக் வாட்சஸ் வந்து இவ்வளோ நல்ல பசங்கள மாதிரி தெரியல, அதனால் நீ போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருமே நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. அங்கே பார்த்தது தெரியுது, அந்த பிளாக் வாட்சஸோட அந்த ஒயிட் லைட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஒரே ஒரு சாம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாரு. ஒரு கேங்கில், அந்த வில்லன் கேங் மாதிரி இருக்கும், அந்த கேங்கில் யூஸ் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து என்னோட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சாம்பிள் இருக்குது. அதுவும் நம்ம அலெக்ஸ் மைரோனோட பிளட் சாம்பிள். அதனால் அந்த வைரஸ் பரவி அவர் என்ன பிளான் வச்சுருக்காருன்னா, இந்த ஊரில் உள்ள எல்லாரையுமே அவரோட அடிமை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காரு போல இருக்குது. அதனால் எல்லாருமே ஒரு மாதிரி அந்த வைரஸ் பரப்புறதுக்காக எல்லாருமே அப்படி ஆக்கி விட்டுருப்பாரு. அந்த சரௌண்டிங்கில் இருந்து எல்லாருமே ஆகிருப்பாங்க. நல்ல வேளை அந்த பெரிய கேஸஸ்லாம் எதுவும் ஆகலை. இந்த பெரிய கேஸ் எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பண்ணிடுவார். அதை ஃபாலோ பண்ண அந்த பிளாக் வாட்சஸும் சரி, இவன் நல்லது தான் ட்ரை பண்ணுறான்னு நினச்சி அதுக்கு அவங்க கூட சேர்ந்து இதையும் பண்ணுவாங்க. அப்போ அலெக்ஸ் மைரான் இறங்குவார் பாருங்க பயங்கர கோவத்தோட, ஏன்டா என் பவரை ஓன்ட்ட கொடுத்தா எனக்கே ஆப்போக்கி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு, என் பவர் தான் அவனை கொடுத்துருக்கேன், இந்த மாதிரிலாம் ஆப்பு பண்ணுற மேலே வச்சுக்காத,
நான் வந்து உன்னை அப்புறம் தேடியே கொள்கிற நிலைமைக்கு வந்துடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா இவர் அடிக்கும்போது நம்ம அலெக்ஸ் மைரானுக்குமே லைட்டாக வலிக்குங்க. ஏன்னா 2 பேரோட பிளட் சாம்பிள்ஸும் சேம் மாதிரி தானே இப்போ ஆயிருக்கும் அந்த பாய்சன் பரவுனதுனால. அதனால் நம்ம அலெக்ஸ் மைரானுக்கும் லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அப்புறமா நீ இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணக்கூடாது, உன்னை தேடி கொள்வேன். இந்த ஊரில் உள்ளவங்களாம் இனிமேல் எனக்கு அடிமையாக தான்டா ஆகணும். ஏன்னா இந்த மனுஷங்கள்லாம் பயங்கர கெட்டவங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கும் போது அவங்க தப்பு நினச்சாங்க. அதனால் இப்போ நான் அவங்களெல்லாம் கொன்றுவேன். நீ இந்த மாதிரி ஓவராக நடிக்க ட்ரை பண்ணாத, நான் உன்னையும் சேர்த்து கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புவார். ஏன்டா ஓடுற, முடிஞ்சால் ஓண்டி கொண்டு வாடா அப்படின்ற மாதிரி இவர் பேசும்போது நம்ம ஹெல்லரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பாள் லூயிஸ், அவனை வந்து அந்த இடத்து இப்போ தெரிஞ்சது வந்து நம்ம அலெக்ஸ் மைரான் வந்து நம்ம லூயிஸை கொன்றுவான். அதுவும் துடிக்க கொண்டதை பார்த்துட்டு நம்மளோட இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டும் செத்துட்டானே அப்படின்ற மாதிரி அவன் பயங்கர அழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் மாதிரி வரும். அதில் வேறு யாரும் இல்லை, நம்ம டானா தான். நீங்கள் போன பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டானா வேறு யாரும் இல்லை, நம்ம அலெக்ஸ் மைரானோட தங்கச்சியான டானா மைரான். இவன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும், நீ இங்கே வா, நான் ஒரு சீக்ரெட் ஜோனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் கொஞ்சம் ஓடி வருவான். ஏன்னா அவன் பொண்ணு உயிரோடு இருக்கான்ற ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பா. அதனால் உடனே பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அவன் யோசிச்சு அந்த இடத்துக்கு போய் அவன்கிட்ட கேட்கும்போது தான் அவன் சொல்லுவான். அவன் அது என்னென்னா, உன்னோட பொண்ணு வந்து இவங்க அந்த ரூக்ஸ் அப்புறமா அந்த பிளாக் வாட்சர்ஸ்க்கு அடியில் இருக்கா, அதனால் நீ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிறது வந்து என் அண்ணன் அலெக்ஸ் மைரான் கிடையாது, என் அண்ணன் அலெக்ஸ் மைரானோட ஃபார்மில் இருக்கிற ஒரு அந்த வைரஸ் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லும்போது அப்புறமா அவனுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி கிடைக்கும். அப்படி கிடச்சோடனே அவன் போடும்போது, ரூக்ஸ் உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, நான் உன்னை கொல்லவும் விரும்பலை, நீ வந்து மரியாதையாக என் பொண்ணு எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் லைட்டாக யோசிச்சு சரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்புறமா சீக்கிரட்டாக யாருக்குமே தெரியாமல் அந்த பிளாக் வாட்சர்ஸ் உள்ள இடத்துக்கு போய் அந்த வீடியோ எடுத்து அனுப்பான். உன் பொண்ணு இங்கே தான் இருக்கா, கலெக்ட் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனும் சரின்ற மாதிரி உள்ளே வரும்போது அவனை எதுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு நின்னாலும் அவனோட ஆளுங்கள்லாம் அவனே சுட்டு போட்டுருவான். அப்புறமா வந்து உடனே தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு சின்ன ஹெல்ப் தாங்க பண்ணுவான் நம்ம ரூக்ஸும். அப்புறமா அவனும் அவன் பொண்ணு கிடச்ச அந்த பாசத்தோடு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது பார்த்தா இடையில சப்ரீனா வந்துடுவா. சப்ரீனான்ற வந்து அவனோட ஆள் வந்தோடனே கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அலெக்ஸ் மைரானோட இடத்துக்கு போவான். நம்ம அலெக்ஸ் மைரானா அவனோட கேங்கை ஃபார்ம் பண்ணிட்டு நிற்கும்போது என் பொண்ணை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம அலெக்ஸ் மைரான் என்ட்ரி ஆகி அவனை கொடுத்த பவர் எல்லாமே திரும்ப அவன் என்ட்ரி கன்சியூம் பண்ணிட்டு ஒரு ஓவர் பவர் கேரக்டராக மாறியிருப்பான். அவன் என்ன தான் நம்மளோட கில்லர் வந்து பயங்கர கஷ்டப்பட்டாலும் கடைசியில் எப்படியோ அவனோட கிரியேட்டர் கிட்டத்தட்ட அவனை கண்டுபிடிச்ச ஒரு கடவுள் மாதிரி இருந்தவனையே கொன்னுடுவான். அவன் பாய்சன் கைண்டில் தானே இருந்திருப்பான். அவனை கொன்னதுக்கப்புறம் அவனோட மொத்த மெமரி கிடச்சி அவனோட ஒய்ஃபு பொண்ணு எல்லாருமே எங்கே இருக்காங்கன்ற எல்லா க்ளூஸும் தெரிஞ்சிடும். அவனோட மொத்த மெமரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சிடும். இது எல்லாமே தெரிஞ்ச உடனே இந்த மக்களுக்கெல்லாம் ஏதாச்சும் உதவி பண்ணுன்னு சொல்லி அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அவனோட மொத்த இதையும் யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் உள்ள எல்லாரோட அந்த பாய்சனையும் சேர்த்து இழுத்து அப்சர்வ் பண்ணி வச்சுப்பான். அப்புறமா நம்ம அலெக்ஸ் மைரானோட கேரக்டர் பயங்கரமாகவே வச்சுருப்பாங்க, ஒரு பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லுவேன். அவன் மொத்தமாக டெவலப் பண்ணிவிட்டு அவன் பொண்ணும் அவன் பையனையும் பார்த்துட்டு ஒரு நல்ல சன்ஷைனான ஒரு இடத்துக்கு போவான். அப்புறமா நம்ம எங்கேப்பா இனிமேல் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போதோட இந்த கதை முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம அலெக்ஸ் மைரான் இறந்துட்டாருங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னோடய ஃபேவரட் கேரக்டரும் அலெக்ஸ் மைரான் தான். எத்தனை பேருக்கு இது ஃபேவரட் கேம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறமா எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிச்ச வீடியோவாக தான் இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ். ஓகே கைஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், see you.